சரி, சாராய வியாபாரிகளுக்கும் அந்த படித்த இன்ஜினியரிங் இளைஞர்களுக்கும் முன்விரோதம் காரணமாக வெட்டினாங்க. சரி, முன்விரோதம்னா அது என்ன முன்விரோதம்? சாராயம் விற்கிறவனுக்கும் சாராயம் குடிக்காதவனுக்கும் என்ன விரோதம் இருக்கும்? சாராயம் விற்காதடா அப்படின்னு சொல்லியிருப்பான், இவன் நான் விற்பண்டான்னு சொல்லியிருப்பான். இதுதானே விரோதம். அப்ப சாராயத்தை அந்த முட்டம் கிராமத்தில் விற்க காவல்துறை அனுமதிக்குதா? விற்கிற அந்த சாராய வியாபாரிகிட்ட காவல்துறை லஞ்சம் வாங்குதா? தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் விற்க கூடாதுன்னு தானே டாஸ்மாக்ல நல்ல சாராயம் விற்கிறீங்க. அப்படி இருந்தும் முட்டம் பகுதியில எப்படி கள்ள சாராயத்தை விற்க நீங்க அனுமதிக்கிறீங்க? அப்ப இது காவல்துறைக்கு தெரியாம நடந்துருதா? காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியாம நடக்குதா? திராவிட மாடல் ஆட்சி 4 ஆண்டை சாட்சின்னு சொன்னீங்களே ஐயா, இதான் உங்க திராவிட மாடல் ஆட்சியா? கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க. இப்ப கள்ளச்சாராயத்தை விக்கிறவன் வெட்டி 2 பேரை கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை லட்சம் கொடுத்து வாய அடைக்க போறீங்க?